இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோன்னா, யூடியூப்பை எடுத்தாவே இவரை பற்றி தான் வீடியோ வருது. இவர் அப்படி பேசிட்டாரு, இவரை பற்றி பேசிட்டாங்க, இவர் அந்த யாரை பற்றியும் தெரிய மாட்டேங்குது, இயக்குனரே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. நான் இப்போ யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். டாக்டர் திவாகர். இவருக்கு ஏன் இந்த வேலை? வந்தம்மா, ஒரு 2 வீடியோ போட்டோம்மா, கொஞ்சம் 2 படத்தில் நடித்தோம்மா, காசை வாங்கினோம்மா, அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதானே. இவர் வர 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 இவரை வீடியோ பார்த்து எங்களுக்கு முத்தி போயிருந்தா, இல்லை இவர் வீடியோ போட்டு இவர் பார்த்து இவருக்கே முத்தி போச்சானே தெரியல. தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அண்ணா, திவாகரன் அண்ணா. ஏன் இப்படி வாண்டடா நீங்களே உள்ள வழக்கு டைமை போய் எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிடுறீங்க? இந்த யூடியூப்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இவரை தயவு செஞ்சு வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இவரை மறுக்க ஏதோ மேலே கொண்டுட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு இவரை இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்க. இவர் வாண்டடா இவர் வாங்கி கம்முன்னு இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு. அடுத்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இவரை வச்சு செஞ்சிட்றீங்க. இவர் வாய் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. ஏன் 2 வீடியோ போட்டு இருக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு போகிறத விட்டு போட்டு இப்போ அட்லியே தெரியாதுங்கிறாரு. கடைசியில் பாக்யராஜோட பையன் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த பொழப்பு? ஏன் இந்த பொழப்புன்னு? ஓகேவா? ஏதோ 2 வீடியோ போட்டு அதில் சம்பாரிச்சிங்களா, அதில் போயிட வேண்டியதான். இதில் வேற சூர்யாவை வேற வச்சு செய்கிறாரு அவர். இதில் வேற சிவாஜி கணேசனைவே மிஞ்சி வராமா. அந்த வீடியோ பார்த்து எனக்கு மண்டையே பிச்சுக்குச்சு. அவர் எப்படிப்பட்ட நடிகர்? பிரபு அவர் கேட்டாருன்னா என்னத்துக்காக ஏன் இந்த கொடுமை சொல்லுங்க. சிவாஜிவே மிஞ்சி வராமா. இதில் வேற தமன்னா வேற கேட்குறாங்க நடிக்கிறதுக்கு. தமன்னா இதை காதில் கேட்டாங்கன்னா என்னத்துக்காக ஏன் இந்த கொடுமை? ஓகேவா? சிவாஜி எங்க, நீங்க எங்க? டாக்டர் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? வரவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு மசாஜ் மட்டும் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு? நீ கர்னர் டைலாக் பேசுனீங்கன்னா எங்களுக்கெல்லாம் கதறி அழுகமாக இவர். இது எப்படி நெஞ்சில் குத்திட்டு பண்ணுறது? இந்த வாட்டர்மேனு, இந்த ஆமாம் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த வாட்டர்மேனை ஸ்டார் உனக்கு யார் வச்சது? தயவு செஞ்சு எல்லாரும் அந்த ஸ்டாரை உருவிருங்கப்பா. அந்த ஸ்டாரை வச்சுக்கிட்டு நீயே தனக்கு தானா வச்சுக்கிட்டியா, இல்லை வாண்டடா உனக்கு வச்சு கொடுத்துட்டாங்களா? சூர்யா தான் கஜினி படத்தில் போட்டது. அது அப்போ எல்லாம் அந்த அளவுக்கு படம் நல்லா தான் போச்சு. அந்த சீன் பார்த்துருப்பாங்க. நீ இடையில அதை போட்டு ஃபேமஸ் ஆனதுக்கு இப்போ அவர் ஃபேமஸ் ஆகலை. இப்போ நான் அந்த வாட்டர் மினரல் பண்ணி தான் எனக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? ஏன் இந்த கொலவெறி? இப்போ கருப்பு படத்தில் வேற அந்த சீன் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வச்சு பண்ணங்காட்டி ஒருவேளை நான் பண்ணங்காட்டி தான் அந்த கருப்பு படத்தில் மறுக்கா எடுத்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு உனக்கு தோணுதா? இல்லை என்னதான் உங்களுக்கு தோணுது? வாட்டர்மேன் ஸ்டார் உங்களுக்கு ஏன் இந்த பட்டம் வந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்களா வச்சுக்கிட்டீங்களா? இப்போ யூடியூப்காரங்களுக்கு ஒன்று சொல்லிடுற, தயவு செஞ்சு இவரை வச்சு இன்டர்வியூவே பண்ணாதீங்க. இவர் ஏன் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. வாண்டடா இவர் வாங்கி கம்முன்னு இருக்க மாட்டேங்குது, அமைதியாகவும் இருக்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்க பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. இவரை பற்றி இப்போ தயவு செஞ்சு இன்டர்வியூ பண்ணாதீங்க. மீடியாக்காரங்க இவர் அவாய்ட் பண்ண ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாவே இவர் மூஞ்சியாக தான் வந்துட்டுக்குது. எல்லாரும் ட்ரோல் பண்ணி இவரையவே கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இவரை விட்டு தள்ளிடுங்கவே. கழிச்சு இருக்கிற பிரச்சனையே நல்லா இருக்கு. இதில் இவர் பிரச்சனை வேற. இவர் வாய் அடங்காமல் எல்லாத்து பிரச்சனையும் இழுத்து விட்டுக்கிறாரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், வாட்டர்மேன் ஸ்டார் தயவு செஞ்சு உங்கள் பொழப்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. என் அட்வைஸ், தயவு செஞ்சு இந்த பட்டத்தை நீங்களே தயவு செஞ்சு கொடுத்துருங்க. யாருக்கும் வச்சு கொடுத்துருங்க. உனக்கு அதுக்கு ஈக்குவலே இல்லை. சூர்யா தான், நீ கீழே தான். சிவாஜி தான், நீ அதை விட கீழே தான். யாரையும் கம்பேர் பண்ணி நீ ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டு இருக்காத. தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை நீ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாரையும் இழிவுபடுத்தி பேச வேண்டாம். டாக்டர் திவாகர் நீ அவுட் ஆயிடுவ கடைசியில் போக. தயவு செஞ்சு இருக்கிற பொழப்பை மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுக்க. ஓகேவா? யாரையும் ரொம்ப தரைக்குறைவாக பேச வேண்டாம்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
உங்கள் வீடியோ பார்த்த அளவுக்கு, சில வீடியோ பார்த்த அளவுக்கு உங்களை மேலே ஒரு ஆதங்கம் சொல்லலான்னு ஒரு பிரியம்தான். தயவு செஞ்சு வாட்டர்மேன் ஸ்டார் கொஞ்சம் கேட்டுக்குங்க. எல்லாத்தோட அட்வைஸும் சேர்ந்து என் அட்வைஸும் சேர்ந்து கேட்டுக்குங்க ப்ளீஸ். யாரையும் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு இது இப்போ எதுவும் தவறாக பேசிட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வாட்டர்மேன் ஸ்டார் கூமாம்பட்டிக்கு போங்கோ, ஒரு குளியலை போடுங்கோ, இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமாமா. போய் பார்த்துக்கிறீங்களா? இதோட என் உரையை முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு போகாதீங்க. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் எதுவும் தவறாக சொல்லியிருந்தேன்னா படிச்சுக்கங்க. ஓகே, வாட்டர்மேன் ஸ்டார் சிவாஜி தான், நீங்கள் தான். ஓகேவா? நடிக்கிறீங்க, ஆனால் எங்களை நடித்து கொள்ளாதீங்க. ஓகே, குட் பாய்.